ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம். கண்ட இளவ பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அலையறான் பாருங்க. இவ்வளவு ஒரு ஆளு இதான் வந்துருக்கான். அவனை பாரு ஈஸி எரிஞ்ச மிக்ஸி டப்பா ஒரு வாரம் கழிச்சு தான் முடிப்பான் போல. உடம்பு வலி வந்துட்டு மான்ல போயாச்சு, சிங்கத்துல போமா. ஏன்டா வந்து நான் எடுத்து போ மூஞ்சி வரும்போது எப்படி இருந்தது, எப்படி இருக்குது முடியல. ஏப்பா நிறைய சுத்தர ரைடு போயிட்டேன். நெக்ஸ்ட் ரைடு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா வாட்டர் கோஸ்ட். ஒழுங்காக எடுக்க முடியல. மச்சானுக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் கேரட் அப்ல. அதேதான் வாட்டர் கோஸ்ட். இது ஜூம் பண்ணி காட்டுவா. கடைசியாக ஒரு தடவை பார்த்துங்க எவ்வளோ உயிரிட இருக்கிறாங்க. பார்த்தா ஆரம்பிச்சிச்சு. ஓ காட் ஓ காட் ஓ காட் ஓ காட். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு மேலே வந்து இப்போ தண்ணி தெறிக்க போகுது. ஆள் வரமாட்டான். எவ்வளோ நேரம் ஆகுது? வந்துடான். பார்த்து ரைடு. ஓ ஷிட். A few moments later.
கம்பட்டியிலே பலமுறை பானை உடைத்து சாதனை படைத்த சித்தப்பா புலிப்பாண்டி அவர்கள் என்ன வச்சுட்டு எடுத்து இருக்கு தலையில வச்ச எடுத்தா உடனே சங்க பிடிச்ச கடிச்சு போறாங்க. வர எடுக்கலாம் ஏறா. ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான், எல்லாமே ரைடு போய் முடிச்சாச்சு. இப்போது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தோம், பட் வீடியோ எடுக்கிறது யாருமே இல்லை. அதேமாரி எங்கள் ஃபோனில் சேவ் பண்ணோம்ல, அதனாலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை. தொண்டைக்கெல்லாம் கட்டி போச்சு கத்திக்கிட்டு, பட் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எம்ஜிஎம்மில். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்டாக எதுவும் கவர் பண்ணிக்க மாட்டோம், வ்ளாக் மாரி இருக்காது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னுக்கிறேன். ஏன்னா அதேமாரி நான் பட்ஜெட்டும் அதே சொல்லணும். இங்கே வரத்துக்கு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறேம்மா ட்ரிப்பு, அதனால் எனக்கு வந்து மோஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. சும்மா நாமளே எடுத்துக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு எடுத்துக்கணும். சரி, நான் வீட்டுக்கு சென்னை போயிட்டேன், சாரி பாண்டிச்சேரி போயிட்டு கால் பண்ணேன். ஏய் முத்துன மூஞ்சி என்ன பயங்கர ஆவாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, அந்த லாஸ்ட்டில் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்தமாரி நான் பட்ஜெட்டை பற்றி பேசணும் அதெல்லாம்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் பட்ஜெட் எவ்வளோ எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா 1500 எடுத்துகிட்டு போனோம். 1500 எடுத்துகிட்டு போனோன்னா சரி ஒரு 1000 rupees ஒரு டிக்கெட்டுக்கு போய்ட்டு 500 வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தோம். பட் ஆனால் அது எப்படி சொல்கிறதுனா ஒரு குழம்பு ஆகிடுச்சு. எனக்கு ஓகே ஆகிடுச்சு. ஏன்னா இப்போது வந்து டிக்கெட் வந்து நாங்கள் போகும்போது ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வச்சு பார்த்தோம். நாங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வச்சு நாங்கள் வாங்கும் போல எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 1000 ஒரு 950 அதுமாரி ஆச்சு. அதுமாரி சம்திங் அதுமாரி ஆச்சு. ஒரு 1000குள்ளே வச்சுக்கணும். ஒரு 900 அந்தமாரி ஒரு சம்திங் ஆச்சுன்னா வச்சுக்கிங்களா. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து முன்னாடியே சாப்பிட்டோம்ல, நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்ருப்போம். நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஎம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்ருப்போம், நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். அங்கே ஒரு 40 rupees ஆகிடுச்சு. அப்புறம் உள்ளே போகும்போது தான் எங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் உள்ளே இருந்து சாப்பாடும் எடுத்துகிட்டு போகல நாங்கள். ஆனால் உள்ளே போகும்போது சாப்பாடு சரி கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அதிகமாக தான் ஆச்சு. சாப்பாடு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 rupees. ஆமாம் 80 rupees. கர்ட் ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 rupees. ஒரு வெஜ் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 120 அதுமாரி ஆச்சு. இதுவே ஒரு சிக்கன் பிரியாணி போனீங்கன்னா ஒரு 150 அதுக்கு அந்தமாரி ரேஞ்ச் போனதுனால எங்களுக்கு அதுமாதிரி கட்டுப்படி ஆகலை. இதுக்கே எனக்கு நான் எதுக்கும் வந்து காசு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 1500 சொன்னாங்கன்னா ஒரு 1700 நான் எடுத்துகிட்டு போனேன். என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது குளறுபடி ஆகி ஒருத்தன் கடன்காரன் ஆகிட்டானுங்க. என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும் கிள போல்டுங்களா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த எம்ஜிஎம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி டிக்கெட் ஒரு 950 அதுமாரி வச்சுங்க. 950 உள்ள சாப்பாடு பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஸ்நாக்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு எப்படி இருந்தாலும் அது ஒரு 200 அதுமாரி ஆகிடும். ஸோ ஒரு அப்புறம் ஒரு 100 வச்சுப்போமே. 100 வச்சுட்டுனா 1050 ஆகும். 1050 ஒரு 1250 ஆகிடுச்சா. இதுக்கே 1250. அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ரைடு போகிறீங்கன்னா ஒரு 100 வச்சுப்போம். மோஸ்ட்டாக நீங்கள் போக மாட்டீங்க, மோஸ்ட்டாக அப்படி வரல போகிறீங்கன்னா ஒரு 200 வச்சுப்போமா. 250 ஆச்சா, 450 ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏதோ சின்னதாக ஏதோ திரும்பி ஒரு சாப்பாடு எதாவது சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு திரும்பி 100 வச்சுப்போம். 550 ஆயிடுச்சு. இதுக்கே பஸ்ஸு போட்டு வர செலவெல்லாம் அது ஒன்று இருக்குது. அது 160. இப்போது எவ்வளோ ஆகிடுச்சுன்னா இந்த உள்ளே போகும்போது 1550 ஆகிடுச்சு. இப்போது அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 320 ஆச்சு எங்களுக்கு. பாண்டிச்சேரி இருந்து கிளம்புறோன்னா 320 ஆயிடுச்சு. ஸோ அது எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 550லேருந்து ஒரு எப்படி இருந்தாலும் 870 ஆகிடுது. 870 1870 ஆகிடுது.
ஸோ அது மட்டும் கொஞ்சம் நாள் பார்த்துங்க. கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போங்க. இதுவே எம்ஜிஎம் வந்து அவ்வளோ பெருசாக கிடையாது, அவ்வளோ எப்படி சொல்ல பிளான் போட்டுலாம் போட கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு வேளை போகிறீங்கன்னா சொல்கிறேன், நீ நல்லா எது இருந்தாலும் இப்போ ஒண்டர்லா வேறு தந்துருக்காங்க, அதுக்கும் நீங்கள் எதாவது போகிறீங்கன்னா கொஞ்சம் அது இது ஒண்டர்லாவில் அதை விட அதிகமாக ஆனால் நிறையா ஆஃபர்ஸ் சொன்னாங்க. இதுக்கே வந்து எம்ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரிப்பப்ளிக் டே அன்றைக்கெலாம் நல்லா இது தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா ரிப்பப்ளிக் டே அன்றைக்கெலாம் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது, 750K வாங்கிக்கலாம், அந்தமாதிரி டிக்கெட்ஸ் அதிகமாக ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுமாரி பர்த்டே யாராவது வருதுன்னா அவங்க அந்த நாளைக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ அந்தமாரி இருக்கும். ஸோ அந்தமாரி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் போய் ஷேர் பண்ண காஸ்ட் கம்மியாகும், ஈஸியாக போய் ஜாலியாக செலவு பண்ணிட்டு வரலாம். அது நடுவில் வந்து நான் ஒரு வீடியோ நிறையா ஸ்கிப் பண்ணிட்டுருப்பேன். ஏன்னா அங்கே வந்து என்னால் சுத்தமாக வந்து வீடியோவே எடுக்க முடியல. எப்படி சொல்கிறேன்னா ஏன்னா எங்கள் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சுக்கணும். நாங்கள் அந்த ஃபோன்லாம் வந்து ஒரு இடத்துக்கு வச்சுக்கும் போது வீடியோ எடுக்க யாரும் இல்லை, எல்லாம் என்ஜாய் பண்ண தான் வந்துக்கிறாங்க. நான் தான் நடுவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் விலாக் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இருந்ததுனால பேக்கில் அங்கே பூட்டி வச்சுட்டேன், வேறு எங்கேயும் ஃபோன் எங்கேயும் சேஃபாக இருக்காதுன்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய இன்னும் ரோலர் கோஸ்டர் போகணும். நான் என்ன பண்ணுறேன், நிறையா என்ன தப்பு பண்ணுறேன்னா ரோலர் கோஸ்டர் போகும்போது நான் எதாவது செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் பிடிச்சிட்டு நான் வந்துருக்கலாம். பட் நான் வெறும் கையில் தான் எடுக்கும்போது ஸ்லிப் ஆச்சுன்னா ஃபோன் போச்சுன்னா ஓகே அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோனுக்கு பிபி ஊத வேண்டியதான். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் எடுக்கவே இல்லை ஃபோனை, நான் வெளியே எடுக்கல, ரோலர் கோஸ்டர் போகும்போது எடுக்கல. அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் தான் லாஸ்ட்டாக நாங்கள் முடிச்சோன்னு நினைக்கிறேன். அதிகமாக நாங்கள் வந்து ரைடு போனோம், இந்த சுற்றுற ரைடு போகணுமா, அதுக்கப்புறம் அதிகமாக சுற்றுற ரைடில் நாங்கள் போகல, ஏன்னா வாமிட்டு வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கோஸ்டர், அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் போனோம். ரோலர் கோஸ்டர்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு போய்ட்டோம், வாட்டர் கேம்ஸ் போய்ட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா மோஸ்ட்டாக எல்லா இடத்தையும் அனுபவிச்சிருங்க, வாந்தி வர மாதிரி என்ன சொல்கிறேன் அனுபவிச்சிருங்க. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்டா எல்லாத்துக்கும் போகலன்றதுக்காக. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஆஃபன் கைஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள். சிப்ரிடி தமிழில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா பாய். டாடா